வணக்கம். தொடர்ந்து 4வது நாளா நிஃப்டி ப்ரீவியஸ் டேவோட லோவ உடைக்குது. கடந்த நவம்பர் 11க்கு அப்புறம் வந்த லோயஸ்ட் லெவல் கடந்த வியாழக்கிழமை 25,693. இதுதான் ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் ஜோன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு 25,720 730 வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக வந்தது அந்த சப்போர்ட் ஜோனுக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் 25,800 கடந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு நியூட்ரல் பேட்டர்ன். பட் ஆனால் ஒரு ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருந்தது. நெகட்டிவாகவும் டர்ன் ஆச்சு, பாசிட்டிவாகவும் டர்ன் ஆச்சு. அதே போல் பேங்க் நிஃப்டியை விட கொஞ்சம் வீக்காகவே மார்னிங் செஷனில் இருந்ததுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஈவனாக ஒரு வாலட்டிலிட்டி இருந்தது. ஸோ இன்னியோட மார்க்கெட்டில் என்ன பிரச்சனை, ஏன் மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட லோவை தொடர்ந்து 4வது முறையாக உடச்சி இறங்கியிருக்கு, இதை பற்றி தான் இன்னியோட போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தவிர என்னென்ன ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இன்வெஸ்டரோட ஃபோக்கஸ் அதிகமாக இருந்தது, இது 2-3 விஷயம் நம்ம கவனிக்கலாம். குளோபல் பர்ஸ்பெக்டிவ் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். இப்போ குளோபல் மார்க்கெட் ஏன்னா எப்பயுமே நார்மலாக ரெக்கார்ட் ஹையை நிஃப்டி பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த முறை நிஃப்டி ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணும்போது எஃப்ஐஎஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நேத்தியோட செஷனில் எஃப்ஐஎஸ் பையராக டேர்ன் ஆகிருக்கிறாங்க. இன்றைக்கும் மார்க்கெட் நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கிறது. பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லாமல் போனதுக்கும் எஃப்ஐஎஸ் நியூட்ரலாவோ இல்லை பையராவோ இன்றைக்கி ரீட்டைன் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் என்னென்ன ஸ்டாக் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இண்டெக்ஸ் இன்றைக்கி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபால் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு, அதாவது 21 டிசம்பர் 2025 ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் நேரடியாக தாம்பரம் ஸ்டாலியூரில் நடக்குது. இந்த ட்ரைனிங் செஷன் நீங்கள் கலந்துக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 50 சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் குயிக்காக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சட் ட்ரெண்ட் இருந்தது. பிராட் மார்க்கெட்லேயும் சரி, அதே போல் செக்டார் இண்டெக்ஸ்லேயும் இன்றைக்கி ஒரு மிக்சட் ட்ரெண்டு தான். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். அதில் மிட் கேப் தான் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி வீக்னஸ் இருந்தது. முக்கியமாக நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி அதிகமாக ஃபால் ஆகிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது நான் நேத்தியோட மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணது ஐடி ஸ்டாக்ஸை ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தது. பட் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. பட் இன்னைக்கு மோர் தென் 1% நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னராக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்தடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ், ரியாலிட்டி, மெட்டல், ஐடி, ரியாலிட்டி, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு இண்டெக்ஸ். இன்னைக்கு இதில் நெகட்டிவ் சைடில் பெரிய அளவுக்கு வீக்னஸ் அப்படின்றது மீடியா செக்டாரில் இருந்தது. பிவிஆர், ஐநாக்ஸ், ஜி என்டர்டெயின்மெண்ட்லாம் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது, ஒரு ரீசனாக பார்க்கலாம். நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் 0.6% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்னைக்கு ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு கீ ட்ரிகர் அப்படின்னு சொல்லலாம். மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் டாடா மோட்டார்ஸ் பாசஞ்சர் வெஹிக்கிளில் பெரிய அளவுக்கு இன்னைக்கு அப்சைட் இல்லை, ப்ரோக்கரேஜோட அப்டேட் கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நியூட்ரல் பேட்டர்னில் தான் முடிஞ்சிருக்கு. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மிக்சடில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 2200 ஃப்ளைட்ஸுக்கு மேலே ஆப்ரேஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கிற இண்டிகோவுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம். நியர்லி 3% இண்டிகோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, ப்ரோக்கரேஜோட அப்டேட்டும் ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர். மேனேஜ்மெண்ட் மீட்டிங் டிசிஎஸ் இன்னைக்கு மார்னிங் நான் டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னலாம் கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்றது. ப்ரோக்கரேஜோட அப்டேட்டும் கொடுத்துருந்தது. இன்னைக்கு டிசிஎஸ் நியர்லி 2% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. மேக்ஸ் ஹெல்த்கேர், டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், விப்ரோ, இந்த நிஃப்டி 50ல் இன்னைக்கு டாப் கெய்னரில் லீட் பண்ணியிருக்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸில் இன்னைக்கு லீடிங் ரீட்டைன் ஆயிருக்கு. அதே நெகட்டிவ் சைடு வரும்போது சன்ஃபார்மா இன்னைக்கு நியர்லி 2%க்கு மேலே இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல், டாடா கன்சூமர், பவர் கிரிட், இந்த ஸ்டாக்ஸ், அதாவது எஃப்எம்சிஜி, மெட்டலில் டாடா ஸ்டீல் இன்னைக்கு வீக்னஸ் இருந்தது. பட் ஆனால் எல்லா மெட்டலும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு இறங்கல, ஒரு மிக்சட் ட்ரெண்ட் இருந்தது. ஏன்னா இந்துஸ்தான் காப்பர், இந்துஸ்தான் ஜிங்க், அலுமினியம், இந்த 3 செக்டார், அதாவது சில்வர் ரெக்கார்டு ஹை, இந்துஸ்தான் ஜிங்க்ல இன்னைக்கு பையிங் அதிகமாக இருந்தது. இந்துஸ்தான் காப்பரோட ப்ரைஸ் வாலட்டிலிட்டி. 3வது அலுமினியம் ஸ்டாக்ஸ், முக்கியமாக வேதாந்தா, நால்கோ, இந்த ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் டர்ன் ஆயிருந்தது. முக்கியமாக இதில் வேதாந்தாவோட டிமர்ஜர் நியூஸ்
ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகராக இன்னைக்கு இருந்தது. வேதாந்தாவோட ப்ரோக்கரேஜ் அப்டேட்டும் ஒரு காரணமாக பார்க்கலாம். ஆனால் இதில் இன்னொரு பக்கம் பஜாஜ் ஆட்டோ, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஏஷியர் மோட்டார் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு வீக்காகவே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லை. இந்துஸ்தான் ஜிங்க் டாப் கெய்னர் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல். அதே போல் வேதாந்தாவும் வந்து 2வது டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் சன் ஃபார்மா நிஃப்டி 50ல் டாப் லூசராக இருந்தாலும் நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் டிவிஸில் வந்து இன்னைக்கு மோர் தென் 1% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீமன்ஸ் எனர்ஜி இன்னைக்கு டாப் லூசராக 4% இன்னைக்கு இறங்கியிருக்கு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், மதர்சன், சீமன்ஸ், டிமார்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்னைக்கு நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ஃபாலோ ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஐசிஐசிஐ ஆக்சிஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. ஏன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக ஓப்பனிங்கில் இருந்தாலும் பாசிட்டிவாக கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் பாசிட்டிவாக இன்னைக்கு பேங்க் நிஃப்டி செகண்ட் ஹாஃபில் ரெக்கவர் ஆனாலும் அதுக்கு கை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். ஆனால் இதில் இன்னொரு மைனஸ் என்னன்னா HDFC பேங்க் இன்னைக்கு கோட்டக் பேங்க்ல வீக்னஸ் இருந்தது. அதனால ஒரு மிக்சட் சினாரியோ பேங்க் நிஃப்டியில் இருந்தது. ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு வாலட்டைலோட நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப் தான் இன்னைக்கு பிராட் மார்க்கெட்டில் ஒரு செக்டர் ஒரு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஒரு இண்டெக்ஸ். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா HDFC AMC, பாலிசி பஜார், மோதிலால் ஆஸ்வால் இந்த 3 ஸ்டாக் தான் இன்னைக்கு டாப் கெய்னர். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கான செபியோட பாலிசி சேஞ்சஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் இன்னைக்கு AMC ஸ்டாக்ஸில். கேஃபின் டெக்னாலஜி, UTA AMC, HDFC AMC இந்த ஸ்டாக்ஸ்லாம், அதே போல் நிப்பான் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அதே போல் ஸ்விக்கி வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைட். BSE கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு ஸ்ட்ரென்தன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். வோடஃபோன் ஐடியா 1% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதே நெகட்டிவ் சைட் மிட் கேப் பக்கம் வரும்போது ஹிட்டாச்சி எனர்ஜி, பவர் இந்தியா 5% இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. கமின்ஸ் இந்தியா, அதாவது கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஃபார்மாவில் ஆல்கம் லேப் இன்னைக்கு மிட் கேப்பில் அதிகமாக இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஸ்மால் கேப்பில் HBL இன்ஜின் 7%, அனில் அம்பானி குரூப், ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸில் ஆர் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இந்துஸ்தான் காப்பர் ஸ்மால் கேப்பில் இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் கெய்னர், மோர் தென் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் 31 ரூபா கிட்ட இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல் டைம் லோ. தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டாக் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான வால்யூமோட 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஆஸ்டர் பிஎம், MRPL, KPIL இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு மோர் தென் 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஐடி செக்டாரில் OFSS தவிர்த்து மற்ற எல்லா ஐடி ஸ்டாக்குமே இன்னைக்கு இறங்கியிருக்கு. பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. TCS தான் இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் செக்டோரல் டாப் கெய்னராக க்ளோஸ் ஆயிருக்கு. மெட்டலில் இந்துஸ்தான் சிங்க், இந்துஸ்தான் காப்பர், வேதாந்தா, ஹிண்டால்கோ இந்த 4 ஸ்டாக் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. ரியல்ட்டியில் ஓபரே ரியல்ட்டி, ஆனந்த்ராஜ் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டமோட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு நியூஸ் இம்பாக்ட்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு நாளையோட ட்ரேடிங் செஷன் எப்படி இருக்கும் அதுதான் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற ஒரு கொஷின். கோல்டு ரெக்கார்ட் ஹைக்கு நியர்ல இருக்கு, ருபி ரெக்கார்ட் லோக்கு நியர்ல இருக்கு. இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் லெவல். ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. யூஎஸ்ல CPI டேட்டா இன்னைக்கு நைட் இருக்கு. ஸோ 2 இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் தான் நாளையோட மார்க்கெட்ல. இந்த கோல்டு ரெக்கார்ட் ஹைக் நியர்ல இருக்கிறதும் ருபி ரெக்கார்ட் லோக் நியர்ல இருக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அது வந்து இம்மிடியட்டா பெரிய பாதிப்பை நம்ம மார்க்கெட்ல ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனா ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் நாளையோட ட்ரேடிங் செஷன்ல. அதனால ரொம்ப ஒரு குரூஷியலான மார்க்கெட். இன்னைக்கு ப்ரெஷர் ஏன் இருந்தது, தொடர்ந்து கண்டினியூஸா 4 நாளாக ஏன் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்ல இருந்து ஃபண்டை வெளியில எடுக்கிறாங்க. ஏன்னா ஜப்பான் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் அது பெரிய அளவுக்கு பாதிப்பை FIS சைடில் செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற FIS ஜப்பான்ல இருந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிட்டு அந்த கடனை வந்து ரீபே பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குளோபலாகவே நாளைக்கு ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு நைட் அமெரிக்காவோட CPI டேட்டா. ஏன் இந்த CPI டேட்டா ரொம்ப முக்கியம் அப்படின்னா
அடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை பொறுத்து அடுத்த ரேட் கட் இருக்குமான்னு அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் வந்து எதிர்பார்ப்பு இருக்கு. ஐசிஐசிஐ புரன்ஷியல் ஐபிஓ நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய்க்கான பிட்டிங் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிட்டத்தட்ட 20% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிஎல்எஸ்ஓட ஏஎம்சி கம்பெனிஸ்க்கான அப்டேட் கொடுத்துருந்தது ஒரு ஒன் ஆஃப் த கீ ட்ரிகர். ஹீரோ மோட்டார் ஜெப்ரீஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, நெகட்டிவ் இம்பேக்ட் அது. கன்சூமர் டியூரபிள்ஸில் ஓல்டாஸ் டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. சாரி, ஓல்டாஸ், ஹேவல்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், கன்சூமர் டியூரபிள்ஸ் பேங்க் ஆஃப் அமெரிக்கா கொடுத்துருக்குறாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவுக்கான சிட்டியோட அப்டேட்டு இன்னைக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லாமல் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவோட முடிஞ்சிருக்கு. டாடா மோட்டார்ஸ், ஜேபி மார்கனோட அப்டேட். சம்மான் கேபிட்டல், டெல்லி போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க கம்பெனிக்கு அகேன்ஸ்டா மேனேஜ்மெண்ட் போர்டில் இருந்து. ஸோ இதுக்கு சம்மான் கேபிட்டல் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டாக டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நாளைக்கு நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ல லால்பத் லேப் நம்ம வாட்ச் பண்ணலாம். வெல்னஸ் சென்டர் வந்து என்டர் ஆகிறதுக்கான அந்த ஹெல்த் கேர் பிஸ்னஸில் இறங்குறதுக்கான ஒரு நியூஸு. ஆண்டனி வேஸ்ட் இன்னைக்கு நியர்லி 15% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 1330 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணது. 4725 கோடி ரூபாய்க்கான ஃபினான்சிங் ஆக்மி சோலார் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறது. இதெல்லாமே வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் இருந்த இம்பார்ட்டன்ட் ட்ரிகரான ஸ்டாக்ஸ். ஸோ நாளைக்கு நம்ம இந்த ஸ்டாக்ஸ்லாம் கவனிக்கலாம். வேதாந்தாவோட டிமர்ஜர், டிசிஎஸோட மீட்டிங், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், இந்த 2 ஸ்டாக்ல இன்னைக்கு இம்பாக்ட் இருந்தது. பாலிகேப் மோர் தென் 3% இன்னைக்கு அப் டு க்ளோசிங் 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மான்சூன் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஒயரிங் பிஸ்னஸோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இருக்கிற ஃபோர்காஸ்டிங் டேட்டா பாலிகேப்புக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிராம்டன் இன்னைக்கு அதிகமான வால்யூமோட ரைஸ் ஆயிருந்தது. மோதிலால் ஆஸ்வாலோட பை ரேட்டிங் அப்டேட் கொடுத்துருந்தது. மேக்ரோடெக் 0.4% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நோவாமாவோட அப்டேட், ஹெச்எஸ்பிசி, சீமென்ஸ்க்கான அப்டேட் இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு சிட்டியோட அப்டேட்டு 0.3% ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டு இன்னைக்கு ஒரு ப்ரெஷரோட க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.5% ஜப்பானில் ஆல்ரெடி இருக்குது. இது இந்த 2025 ஜனவரியில் 0.25லேருந்து 0.5 இன்க்ரீஸ் பண்ணாங்க. 0.75 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கடந்த 30 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இப்போது ரீட்டைன் ஆகும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஸ்டாக் மார்க்கெட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மார்க்கெட் எதிர்பார்ப்பு நடக்கும்போது அது பாதிப்பு பெருசாக இருக்குமா, இல்லை எதிர்பார்த்தது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகுமா அப்படின்றத நம்ம நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றின ஒரு அட்வான்ஸ் ட்ரைனிங் செஷன், 3 ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு ஃப்ரீ டைரக்ட் செஷன். இது தாம்பரம் சாலையூரில் நடக்குது. அதுக்கான அட்ரஸ், ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.